ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். ஃப்ரீயா அன்லிமிட்டடா, அதுவும் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணாம நம்ம எப்படி இமேஜை கிரியேட் பண்றது, நம்ம கிரியேட் பண்ண இமேஜை எப்படி ஒரு வீடியோவா மாத்துறது. இப்ப வைரலா இருக்க வீடியோஸ் எல்லாமே இமேஜ்ல இருந்து வீடியோவா மாற்றப்பட்ட வீடியோஸ் தான் எல்லாமே. சோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோவை எப்படி நம்ம கிரியேட் பண்றது, அதுவும் ஃப்ரீயா, எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. சோ நம்ம அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நான் கிரியேட் பண்ண வீடியோவை பாருங்க. சோ நான் கிரியேட் பண்ண வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க. இந்த ஒரு வீடியோல வர சாங் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த ஒரு வீடியோ பார்க்காதவங்க எப்படி ஃப்ரீயா சாங் வந்து கிரியேட் பண்றதுங்கிறது அந்த ஒரு வீடியோல இருக்கும். அத போய் பாருங்க. சோ வாங்க இப்ப நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நீங்க கூகுளுக்கு போயிட்டு அதுல கிராக்னு டைப் பண்ணுங்க. நீங்க கிராக்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அதுல முதல்ல வர கிராக்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த கிராக்க நீங்க வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் லோடிங் ஆயிட்டு அதுவே உங்களுக்கு வந்துரும். சோ இந்த கிராக் வெப்சைட் மூலமா தான் நம்ம வந்து ஃப்ரீயா இமேஜ் கிரியேட் பண்றது, வீடியோ கிரியேட் பண்றது, இமேஜ் டு வீடியோவை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது இந்த கிராக் வெப்சைட் மூலமா தான் நம்ம அனைத்துமே பண்ண போறோம். சோ நீங்க இந்த கிராக் ஒரு வெப்சைட் வந்துட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு வெப்சைட்ல வந்து நீங்க வந்து சைன் இன் பண்ணணும். சோ இங்க பாருங்க, சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ் அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஒரு எக்ஸ் அக்கவுண்ட் வச்சு டைரக்டா நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம். சோ அந்த ஒரு அக்கவுண்ட் இல்லாதவங்க ஸ்ட்ரெயிட்டா நீங்க வந்து சைன் அப்னு அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து சைன் இன் கொடுக்கறேன். சோ நீங்க அந்த நீங்க சைன் இன் கொடுத்த அப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லோடிங் ஆயிட்டு இருக்கும். சோ இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. லாகின் வித் எக்ஸ் அக்கவுண்ட் இருக்கு, லாகின் வித் இமெயில் அண்ட் லாகின் வித் கூகுள் அண்ட் லாகின் வித் ஆப்பிள். சோ இதுல உங்களுக்கு எதுவுமே இல்லாட்டியும் நீங்க சைன் அப் கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து லாகின் வித் கூகுள் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. லோடிங் ஆயிட்டு வருது உங்களுக்கு. சோ நீங்க இந்த ஒரு கிராக் வெப்சைட் நீங்க சைன் இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டர் பேஜ் இப்படிதான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கீழே பாருங்க, இந்த ஒரு சர்ச் பார் கீழே வந்து கிரியேட் இமேஜ்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனை நீங்க கொஞ்சம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் லோடிங் ஆயிட்டு இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு கீழே பாருங்க, உங்களுக்கு அந்த சர்ச் பார் இருக்கு பாத்தீங்களா, சர்ச் பார்ல நீங்க அந்த இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். சோ அந்த ஒரு ட்ரெண்டிங்கான இமேஜை நம்ம எப்படி ப்ராம்ப்ட் எடுக்கிறது, சோ இப்ப ட்ரெண்டிங்கா இருக்க இமேஜஸ், சோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சோ நீங்க வந்து நியூ டேப் ஓபன் பண்ணிக்கிட்டு நான் வந்து ரெப்ளெக்சிட்டி யூஸ் பண்றேன். சோ நீங்க வந்து ஜெமினி, ஜேஜிபிடி, சோ இந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து ப்ராம்ப்ட், அதாவது அந்த இமேஜ்க்கான ப்ராம்ப்ட நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நம்ம வந்து ப்ராம்ப்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஐடியா வேணும். சோ அந்த ஒரு ஐடியா எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம்னா, சோ நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து யூடியூப் போய்க்கிறேன். சோ அந்த ஒரு யூடியூப் வீடியோல, அதாவது அந்த ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். நம்ம கூட அந்த ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கு. சோ நான் ஃபார் எக்ஸாம்பிளா இந்த கொக்கோமெலன்ங்கிற அந்த ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு ஐடியா எடுக்கிறேன். சோ இங்க பாருங்க, இவங்க போட்டிருக்கிற இந்த 21 ஹவர்ஸ்ல கிட்டத்தட்ட சோ வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வீடியோஸ், ஒரு வியூஸ் போயிருக்கு. சோ நான் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு ஐடியா எடுத்துக்கிறேன். சோ இங்க பாருங்க, தி வீல்ஸ் ஆஃப் தி கிறிஸ்மஸ் பஸ் சாங். சோ நான் வந்து இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதை மட்டும் நான் எடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். சோ இப்ப நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. சோ இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் கீழே கொடுத்திருக்கேன். சோ இதுக்கான ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு கீழே கொடுத்திருக்கேன். சோ அந்த ஒரு ப்ராம்ப்ட காப்பி பண்ணிக்கிட்டு நீங்க அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரே ஒரு இது மட்டும் மாறி இருக்கும். சோ இந்த ப்ராம்ப்ட்ல வந்து இந்த ஹோப்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து இந்த ஹோஹோன்னு இருக்கு பாத்தீங்களா. சோ இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஐடியா, சோ நீங்க காப்பி பண்ண அந்த ஒரு ஐடியாவை நீங்க எடுத்து நீங்க இதுல போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு சோ இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு நான் கீழே கொடுத்திருக்கேன். கொடுத்துட்டு நீங்க இதை கிளிக் பண்ணிக்கலாம். சோ இந்த ப்ராம்ப்ட்ல பாத்தீங்கன்னா நான் இதை வந்து முழுக்க தமிழ்ல தான் நான் வந்து டைப் பண்ணிருக்கேன். சோ இதுல வந்து இமேஜ் பிளஸ் வீடியோ ப்ராம்ப்ட் ரெண்டும் கேட்டிருக்கேன். சோ ஒரு வீடியோ வந்து 6 செகண்ட். சோ அந்த 6 செகண்ட் நமக்கு வந்து 3 நிமிஷத்துக்கான அந்த ஒரு ப்ராம்ப்ட் கூட கேட்டிருக்கு. சோ இந்த ப்ராம்ப்ட் நீங்க அப்படியே காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா, நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு நான் அந்த ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு கீழே கொடுக்கறேன். சோ நீங்க அப்படியே காப்பி பண்ணி கூட அந்த இதை மட்டும் எடுத்துட்டு சோ உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஐடியாவை நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு இங்க லோடிங் ஆயிட்டு இருக்கு.
சோ இதுல பாத்தீங்கன்னா நான் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏத்த நான் வந்து ஒரு 3 நிமிஷம் கொடுத்திருக்கேன். சோ அந்த ஒரு 3 நிமிஷத்துக்கு ஏத்த நம்ம ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ இங்க பாருங்க எனக்கான ப்ராம்ப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்து நான் கேட்டிருக்கு 3 மினிட்ஸ். நான் வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் பிளஸ் வீடியோ ப்ராம்ப்ட் நான் வந்து ரெண்டுமே கேட்டிருக்கேன். சோ அதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ இங்க பாருங்க இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து இத நான் எடுத்துக்கிறேன். சோ கேரக்டர் 1 இதுக்கான அந்த ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த இமேஜ் ப்ராம்ப்ட் இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த இமேஜ் ப்ராம்ப்ட் கீழ இருக்கிறது நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சோ நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இந்த கிராக் வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா? இந்த கிராக்ங்கிற இந்த வெப்சைட் வந்தீங்கன்னா கீழ அந்த சர்ச் பார்ல இங்க இது வந்து ப்ராம்ப்ட் இது. சோ நான் காப்பி பண்ண இத நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சோ இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம இமேஜ் கிரியேட் பண்றீங்களா இல்ல வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்றீங்களான்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சோ நான் வந்து இமேஜ் கொடுத்துக்கிறேன். சோ அதுக்கான இது கேக்கும். சோ நான் வந்து 3:2 கொடுத்துட்டு நான் வந்து இது பண்ணி ஜெனரேட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 10 செகண்ட் அதுகிட்ட வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. சோ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு இமேஜ் வந்துருச்சு. சோ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏத்த அந்த ஒரு இமேஜ் நமக்கு வந்துருச்சு. சோ அது மாதிரி அடுத்த ப்ராம்ப்ட். சோ இங்க கேரக்டர் 2 இருக்கு. கேரக்டர் 2, கேரக்டர் 3 அண்ட் வீடியோ ப்ராம்ப்ட். சோ இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 3 மினிட்ஸ் வீடியோன்னு இருக்கு பாத்தீங்களா? சோ வந்து இது என்ன பண்ணிருச்சுன்னா ஒரு வீடியோவை 15 செகண்டுக்கு தான் மாத்திருச்சு. சோ ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இந்த ப்ராம்ப்ட்டை நீங்க கொஞ்சம் மாத்தி எழுதுனீங்கன்னா சோ இதுல இருக்கிற ப்ராம்ப்ட்டை நீங்க கொஞ்சம் மாத்தி எழுதுனீங்கன்னா உங்களுக்கான அந்த ஒரு இமேஜ்ல இருந்து ப்ராம்ப்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துரும். இந்த ஒரு வீடியோ ப்ராம்ப்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரு வீடியோ ப்ராம்ப்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணி இங்க கிராக்குக்கு வந்தீங்கன்னா சோ அந்த இமேஜ்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த சர்ச் பார் இதுல நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கீழ வந்து இங்க உங்களுக்கு இமேஜ் வீடியோக்கு பாத்தீங்களா? இதுல நீங்க வந்து இமேஜ்னே கொடுங்க. வீடியோ கொடுக்க வேண்டாம். ஏன்னா வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டினியூஸா அந்த ஒரு கேரக்டர் வராது. சோ நம்ம வந்து இமேஜ்ல இருந்து தான் வீடியோவா மாத்த போறோம். நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா நீங்க வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த கண்டினியூஸ் கேரக்டர் வராது. சோ மாறி மாறி டிஃபரண்ட் கேரக்டரா வரும். சோ அந்த மாதிரி நமக்கு நல்லா இருக்காது. சோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ்ல இருந்து நம்ம வந்து ஒரு வீடியோவா மாத்துவோம். சோ நீங்க அதே இத வீடியோ ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி இமேஜா மாத்துவோம். சோ இத வந்து நீங்க ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து லோடிங் ஆயிட்டு இருக்கும். சோ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு இமேஜ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ இங்க பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் இமேஜ் வந்திருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு அழகான இமேஜ் வந்திருக்கு பாத்தீங்களா? சோ அதாவது நம்ம என்ன பண்றோம்னா இந்த வீடியோ ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி நம்ம வந்து ஒரு இமேஜா மாத்தணும். சோ நீங்க வந்து டைரக்டா இந்த ஒரு வீடியோ ப்ராம்ப்ட் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா வராது. சோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா இமேஜ்ல இருந்து ஒரு வீடியோ ப்ராம்ப்ட்டா மாத்துவோம். சோ நம்ம கொடுத்த அந்த ஒரு வீடியோ ப்ராம்ப்ட்டுக்கு ஏத்த அந்த ஒரு இமேஜ் வந்து வந்திருக்கு. சோ இப்போ நம்ம செகண்ட் வீடியோக்கு நான் காப்பி பண்றேன். சோ இந்த இருக்கு அந்த ஒரு வீடியோ ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிக்குவோம். சோ அந்த வீடியோ ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம மறுபடியும் அதே ஸ்டைல்ல கொடுக்கலாம். கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நம்ம கொடுத்த அந்த ஒரு இமேஜுக்கு ஏத்த மாதிரி அது வரும். நம்ம கொடுத்த அந்த ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து கண்டினியூஸ் கேரக்டர். சோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் கேரக்டர். சோ நம்ம வந்து ஒரு கன்சன்சியா அதாவது ஒரு கண்டினியூவா ஒரு கேரக்டரை நம்ம எப்படி வந்து உருவாக்குறது அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாங்க. செகண்ட் ப்ராம்ப்ட்ல அந்த பஸ்ல ஏறுற மாதிரி சீன். சோ இது வந்து செகண்ட் ப்ராம்ப்ட். சோ தேர்ட் ப்ராம்ப்ட் இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த தேர்ட் ப்ராம்ப்ட் இருக்கு பாத்தீங்களா? சீன் 3. சோ இத நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கீழ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் ஒரு 10 செகண்ட் கிட்ட வெயிட் பண்ணணும். சோ அப்படி வெயிட் பண்ணோம்னா சோ நமக்கு ஏத்த அந்த ஒரு ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏத்த மாதிரி வீடியோஸ் வந்துருச்சு. சோ நமக்கான ப்ராம்ப்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்றாங்க? பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்றாங்க சில்ட்ரன்ஸ். செகண்ட் இதுல அந்த பஸ்ல உள்ள வந்து ஏறுற மாதிரி ஸ்டெப். சோ தேர்ட் ப்ராம்ப்ட்ல பஸ் வந்து கிளம்புற மாதிரி 3 ப்ராம்ப்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கன்சன்சியா அதாவது ஒரு கண்டினியூவா நீங்க ப்ராம்ப்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இது மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராம்ப்ட் அதாவது மொத்தம் 180 செகண்ட் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு அந்த 180 அதாவது மொத்தம் 12 கேரக்டர் அதாவது மொத்தம் 12 சீன். சோ அந்த 12 சீனையும் நீங்க காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜா மாத்திக்கோங்க. சோ நீங்க இமேஜா மாத்தினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கண்டினியூஸ் கேரக்டர் வரும். நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு வீடியோ ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் கேரக்டர் வராது. சோ இப்போ வந்து நம்ம எப்படி அந்த கிரியேட் பண்ண இமேஜ வீடியோவா மாத்துறது. சோ நான் அதுக்கான ட்ரிக் இருக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இத நான் எடுத்துக்கிறேன்.
இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க மேக் வீடியோன்னு இருக்கும். சோ நீங்க வந்து மொபைல்ல பண்றீங்கன்னா இமேஜ்னு கொடுத்து நீங்க அந்த ஒரு இமேஜ் நீங்க கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா சோ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான இது கொடுத்துரும். அதுக்கான கீழ ப்ராம்ப்ட் இருக்கும். அந்த ப்ராம்ப்ட்ல நீங்க இந்த ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து பாத்தீங்களா, இந்த ப்ராம்ப்ட காப்பி பண்ணி நீங்க அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். சோ இங்க வந்து மேக் வீடியோன்னு இருக்கு. மேக் வீடியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் ஓடுது பாத்தீங்களா, இங்க பாருங்க உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஓடுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இந்த பெர்சன்டேஜ் ஓடுது. சோ இந்த பெர்சன்டேஜ் வந்து 100 வரைக்கும் கொஞ்சம் ரன்னிங் ஆயிட்டு இருக்கும். சோ உங்களுக்கு கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்பீடும் கொஞ்சம் நீங்க நல்ல ஒரு ஸ்பீடா வச்சிருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா ரன்னிங் ஆகும். சோ இந்த இது மாதிரி தான் கீழ பாத்தீங்கன்னா நமக்கு அடிஷனல் இமேஜும் கொடுப்பாங்க நமக்கு. சோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அடிஷனல் கேரக்டர் அந்த மாதிரி அடிஷனல் இமேஜஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க நமக்கு. சோ என்னன்னு தெரியல, மறுபடியும் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த மேக் வீடியோன்னு கொடுத்துட்டு இங்க பாருங்க நம்ம கொடுத்த வீடியோஸ் வந்து இங்க வந்திருக்கு. சோ இங்க வந்தீங்கன்னா அதுக்கான வீடியோஸ் இதுல இருக்கு. இத நான் ப்ளே பண்றேன் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த அந்த ஒரு இமேஜ்க்கான வீடியோஸ் இங்க ரெடி ஆயிடுச்சு. சோ இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா நேச்சுரலா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. சோ இதுல நீங்க இல்ல நான் மாத்திக்கிறேன் அப்படின்னா இங்க வந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்டா இது கிரியேட் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு வீடியோ ப்ராம்ப்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு வீடியோ ப்ராம்ப்ட் இருக்கு பாத்தீங்களா. சோ நீங்க இந்த ப்ராம்ப்ட வச்சு இமேஜ் ரெடி பண்ணீங்க. சோ அதே ப்ராம்ப்ட வச்சு ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம். கீழ மேக் வீடியோன்னு இருக்கு பாத்தீங்களா, மேக் வீடியோ கீழ நீங்க நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து இது கொடுத்து ரன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, லோடிங் ஆயிட்டு இருக்கு. சோ அதாவது இந்த ஒரு இமேஜ நம்ம எப்படி வந்து வீடியோவா மாத்துறதுங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப. சோ வெயிட் பண்ணுங்க, லோடிங் ஆயிட்டு இருக்கு. ஒரு 50 செகண்ட் கிட்ட ஆயிடுச்சு. சோ இங்க பாருங்க நீங்க கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு கீழ இந்த ஒரு வீடியோ ரெடி ஆயிருக்கு. சோ இது வந்து நீங்க கிரியேட் பண்ண வீடியோ. இது வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு பாத்தீங்களா, இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் அந்த ஒரு இமேஜ் கொடுத்து மேக் வீடியோ கொடுத்தோம். சோ அந்த ஒரு வீடியோ இது. சோ இது வந்து நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்து வந்து ரெடி பண்ண வீடியோ இது. சோ இந்த ஒரு வீடியோ வந்து நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்து ரெடி பண்ண வீடியோஸ் இது. சோ இந்த மாதிரி உங்களுக்கு இதுலயே நீங்க என்னென்ன இது சேஞ்சஸ் பண்றீங்களோ இது எல்லாமே உங்களுக்கு இதுல ஆட் ஆயிரும். புரியுதுங்களா? சோ நீங்க வந்து உங்களோட பர்சனல் இமேஜை எப்படி நீங்க ஒரு வீடியோவா மாத்துறது அப்படின்னா சோ இதுலயே பாத்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நானு. சோ நான் ஃபார் எக்ஸாம்பிள்காக இந்த ஒரு இமேஜை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சோ இந்த ஒரு இமேஜை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சோ இந்த ஒரு இமேஜை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழ பாருங்க உங்களுக்கு டவுன்லோட் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா. சோ நீங்க எந்த ஒரு இமேஜை நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து இமேஜ்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க உங்களுக்கு அந்த அட்டாச்னு ஒரு சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா. நீங்க மொபைல்ல பண்றீங்கன்னா அந்த ஒரு இமேஜை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வீடியோ கிரியேட் பண்ணிரும். சோ நீங்க பிசில பண்றீங்க, லேப்டாப் பண்றீங்கன்னா இந்த அட்டாச்னு இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த அட்டாச்சை கிளிக் பண்ணி நீங்க அப்லோட் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க பிரவுசர்ல இருக்க அனைத்து இமேஜுமே காட்டும். சோ நான் வந்து டவுன்லோட் பண்ண இமேஜை நான் வந்து கொடுத்துக்கிட்டேன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, லோடிங் ஆயிட்டு இருக்கும். கொஞ்சம் லோடிங் ஆயிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா சோ நீங்க இந்த அட்டாச் ஃபைலை கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு இமேஜ் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்துரும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்பேஸ் வந்துரும். சோ இந்த மாதிரி இன்டர்பேஸ் வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா இந்த மேக் வீடியோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இல்ல நீங்க இந்த ஒரு இதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க வச்சிருக்க ப்ராம்ப்ட இந்த மேக் வீடியோன்னு இருக்கிறதுல நீங்க பேஸ்ட் பண்ணி நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த வீடியோ வந்து ரெண்டரிங் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சோ இந்த ஒரு இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா அதுவே அனலைஸ் பண்ணி சோ வந்து இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கொண்டு வந்துருச்சு. சோ இதுவே ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் எஃபெக்ட்டும் கொடுத்துருச்சு. சோ சவுண்ட் எஃபெக்ட் வேணும்னா இதையும் எடுத்துக்கலாம். இல்ல இந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வேணா நான் கட் பண்ணி வச்சுட்டேன்னா சோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி உங்கள்ட்ட இருக்க இமேஜ் எல்லாமே நீங்க வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு வீடியோவா மாத்திக்கலாம். சோ இதுல வந்து நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. சோ இதுல வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஒரு லிமிடேஷன் வைக்கல. சோ இது கொஞ்சம் டெவலப் ஆக இதுல வந்து ஒரு லிமிடேஷன் வைப்பாங்க. நீங்க அப்படி உங்களுக்கு வந்து லிமிடேஷன் வச்சாங்க அப்படின்னா நீங்க மல்டிபிள் அக்கவுண்ட்டை வச்சு சோ உங்களுக்கு லிமிடேஷன் வச்சாங்க அப்படின்னா நீங்க வந்து மல்டிபிள் அக்கவுண்ட்டை வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி நீங்க அன்லிமிட்டடா ஃப்ரீயாவும் இந்த மாதிரி வந்து இந்த இமேஜ் டு வீடியோஸ் ரெடி பண்ணலாம். சோ நான் கிரியேட் பண்ண வீடியோவை நீங்க பாருங்க. சோ நான் வந்து இந்த கொக்கோமெலன்ங்கிற இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு வீடியோ மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன். சோ அந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. சோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ 114 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. சோ அடுத்தடுத்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் நான் கொடுத்து சோ இந்த மாதிரி ஒரு வீடியோஸை எப்படி கிரியேட் பண்றது, ஒரு இமேஜ் டு வீடியோ இது மாதிரி ஒரு அன்லிமிட்டட் எப்படி கிரியேட் பண்றது, சோ அந்த மாதிரி வீடியோஸும் நான் உங்களுக்கு
உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். என்னோட வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ உங்களோட சப்போர்ட் எனக்கு வேண்டும். சோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.